அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நேற்று தமிழக முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். தமிழக அரசியலில் இன்று நடந்திருக்கிறது சாதாரண நிர்வாக நடவடிக்கை அல்ல. இது சமூக மனநிலையை நேரடியாக தொடும் அரசியல் முடிவு. மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வந்த 4765 டாஸ்மாக் கடைகளிலிருந்து 717 கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவிட்டுள்ளது. இந்த 717 கடைகளில் பள்ளிகளுக்கு அருகில் இருந்த 186 கடைகள், அதாவது 500 மீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்கும் இடத்துல இந்த 186 கடைகளை நீக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே போல் கோவில்களுக்கு அருகே இருந்த 276 கடைகள், பேருந்து நிலையங்களுக்கு அருகே இருந்த 255 கடைகள் அடங்கும். இப்போது கேள்வி என்ன என்றால், இது ஒரு அரசியல் நாடகமா அல்லது தமிழகத்தில் ஒரு புதிய சமூக அரசியல் தொடக்கமா? இந்த விவாதத்தை ஆழமாக பார்க்கலாம். முதலில், தமிழகத்தில் டாஸ்மாக் என்பது வெறும் கடை அல்ல. அது அரசின் வருவாய், குடும்ப பிரச்சனை, பெண்களின் கண்ணீர், இளைஞர்களின் எதிர்காலம், அரசியல் விவாதம் எல்லாவற்றுடன் இணைந்த ஒன்று. பல ஆண்டுகளாக தமிழகத்தில் மக்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? பள்ளி அருகே டாஸ்மாக் வேண்டாம், கோவில் அருகே டாஸ்மாக் வேண்டாம், பெண்கள் செல்லும் இடங்களில் டாஸ்மாக் வேண்டாம். ஆனால் ஆண்டுகள் கடந்தும் பெரிய மாற்றம் எதுவும் வரவில்லை. இப்போது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அரசியல் செய்தி என்ன? இந்த அரசு சமூக உணர்வை புரிந்து கொள்ளும் அரசு என்ற இமேஜ் உருவாக்க முயற்சி. இப்போது ஒவ்வொரு பிரிவாக பார்க்கலாம். முதலில், பள்ளிகள் அருகே இருந்த 186 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட ஆணை பிறப்பித்துள்ளார். இது மிகப்பெரிய முடிவு. ஏன் தெரியுமா? ஒரு மாணவன் தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில் டாஸ்மாக் கடையை பார்த்து வளரக்கூடாது. தமிழகத்தில் பல பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? குழந்தைகள் தவறான பழக்கத்திற்கு செல்லக்கூடாது. அதிலும் குறிப்பாக பள்ளி கேட் அருகே, டியூஷன் சென்டர் அருகே, காலேஜ் ரூட் அருகே டாஸ்மாக் இருந்தது குறித்து பல இடங்களில் போராட்டம் நடந்துள்ளது. இந்த சூழலில் 186 கடைகள் மூடப்படுவது வெறும் கடை மூடல் அல்ல, அது இளைஞர் மனநிலை காப்பாற்றும் அரசியல் என்று பார்க்கப்படுகிறது. இப்போது இரண்டாவதாவது, கோவில்களுக்கு அருகே இருந்த 276 டாஸ்மாக் கடைகள். இது உணர்ச்சி ரீதியாக மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். தமிழகத்தில் கோவில் என்பது வெறும் மத இடம் அல்ல, அது குடும்ப உணர்வு, கலாச்சாரம், கிராம சமூக மையம். பல ஆண்டுகளாக மக்களே கேட்ட கேள்வி, கோவிலுக்கு செல்லும் வழியிலே டாஸ்மாக் ஏன்? இப்போது அந்த கேள்விக்கு அரசியல் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறிப்பாக பெண்கள், முதியவர்கள், பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்போது மூன்றாவதாக, பஸ் ஸ்டாண்ட் அருகே இருந்த 255 டாஸ்மாக் கடைகள். இதுதான் பொதுமக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதித்த விஷயம். ஒரு பெண் இரவு நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது பாதுகாப்பு உணர்வாக இருந்தது இல்லை. மாணவிகள் பயந்து இருந்தனர். குடும்பங்கள் அசௌகரியத்தை சந்தித்தனர். பொதுவாக பஸ் ஸ்டாண்ட் அருகே என்ன பிரச்சனை நடக்கும் என்றால், மது அருந்தியவர்களின் தொந்தரவு, சண்டை, பெண்கள் மீது தவறான நடத்தை, பொதுமக்களுக்கு அச்சம், பயம். இந்த சூழலில் அந்த கடைகளை அகற்றுவது பெண்கள் பாதுகாப்பு அரசியல் என்று பார்க்கப்படுகிறது. இப்போது மிக முக்கியமான அரசியல் அனாலிசிஸ். இந்த முடிவு யாரை டார்கெட் செய்கிறது? பெண்கள் வாக்காளர்கள், பெற்றோர் மனநிலை, நடுத்தர குடும்பங்கள், முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள். அதாவது இந்த முடிவு பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லை, டீப் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் கூட இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யும் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்தாலும் அது தவறில்லை. ஏனென்றால் பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்த விஷயம் இதுதான். இப்போது எதிர்க்கட்சிகள் என்ன கேட்கலாம்? முழு டாஸ்மாகையும் மூடுவீர்களா? வருவாய் இழப்பை எப்படி சமாளிப்பீர்கள்? அது ஒரு நியாயமான கேள்வி. ஏனென்றால் தமிழக அரசின் முக்கிய வருவாய் சோர்ஸ் டாஸ்மாகில் தான் உள்ளது. ஆனால் இங்கே அரசு சொல்ல வருவது என்னவென்றால், மக்கள் பாதுகாப்பு மிக முக்கியம். இது மிகவும் முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜிங். குறிப்பாக 200 யூனிட் ஃப்ரீ இபி, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஃபோர்ஸ், லயன் விமன் டீம், இப்போது டாஸ்மாக் ரீலொகேஷன் ஆர் க்ளோஷர்.
இந்த 4 முடிவுகளும் ஒரே ஐடியாலஜி காட்டுகிறது. ஃபேமிலி சென்ட்ரிக் கவர்னன்ஸ். ஃபேமிலி சென்ட்ரிக் கவர்னன்ஸ், அதாவது குடும்பம், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பாதுகாப்பு, சமூக அமைதி. இந்த இமேஜை பில்ட் செய்ய முயற்சி நடக்கிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இது தொடக்கமா? ஏனென்றால் இன்று 717 கடைகள், நாளை மேலும் எலெக்ஷன் வருமா அல்லது ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் வருமா? அதுதான் அடுத்த அரசியல் விவாதம். இன்னொரு விஷயம், தமிழக அரசியல் டாஸ்மாக் என்பது மிக சென்சிட்டிவ் இஷ்யூ. பல கட்சிகள் ப்ராமிஸ் செய்தன, ஆனால் நடைமுறையில் ரெவென்யூ காரணமாக முழுமையாக செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் முதலில் சென்சிட்டிவ் லொக்கேஷன்ஸ் ரிமூவ் பண்ணலாம் என்ற நடைமுறை அப்ரோச் எடுத்திருப்பது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸாக பார்க்கப்படுகிறது. அதாவது முழு ப்ரொஹிபிஷன் இல்லாமல் கண்ட்ரோல்டு சோஷியல் கரெக்ஷன். இப்போது மக்கள் மனநிலை என்ன நடக்கிறது? சோஷியல் மீடியாவில் மக்கள் சிஎம், ஃபேமிலி சிஎம், விமன்ஸ் சேஃப்டி சிஎம் போன்ற இமேஜ் உருவாக ஆரம்பித்துள்ளது. இது நீண்ட கால அரசியல் பிராண்டிங்காக மாறலாம். கடைசியாக ஒரு கேள்வி மட்டும், மது மூலம் வரும் வருவாயா முக்கியம் அல்லது மக்களின் குடும்ப அமைதியா முக்கியம்? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்று தமிழக அரசியல் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. உங்கள் கருத்து என்ன? 710 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காதீர்கள். தமிழக மக்களின் சார்பாக எங்கள் முதலமைச்சருக்கு ஒரு பெரும் சல்யூட். மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்துள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடும் முடிவு ஒரு சாதாரண அரசியல் நடவடிக்கை அல்ல. அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் மனவேதனைக்கு அளிக்கப்பட்ட பதில். பள்ளி அருகே இருந்த டாஸ்மாக், கோவில் அருகே இருந்த டாஸ்மாக், பேருந்து நிலையங்களில் பெண்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய டாஸ்மாக், இன்று அவற்றுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக தமிழக மக்கள் சார்பாக மக்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்திய முதலமைச்சருக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வெறும் கடைகள் மூடல் அல்ல, இது மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு, பெண்களின் நிம்மதிக்கான உறுதி, குடும்ப மக்களின் அமைதிக்கான ஆரம்பம். வருவாயை விட மக்கள் நலனை முக்கியமாக பார்க்கும் அரசே உண்மையான மக்கள் அரசு. மக்கள் மனசை புரிந்த முதலமைச்சர் என்ற பெயரை இன்று பெற்றிருக்கிறார் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். தமிழக மக்களின் சார்பாக ஒரு பெரிய சல்யூட் சிஎம் அவர்களுக்கு. மக்கள் பாதுகாப்பே முதல் முன்னுரிமை. இதுவே புதிய தமிழகத்தின் அடையாளம் ஆகட்டும். நன்றி, வணக்கம்.